ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடைக்கறி செய்யலாமா? அது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் போடுங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. அப்புறம் புதினா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிங்க கூட. அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வேக விடணும். வடைக்கறிக்கு மசால் வடை வாங்கி இந்த ஒன்றுங்குத்தில் ரன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரன் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்ததில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடணும். நல்லா கலந்துக்கோங்க. வடைக்கறி ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு தோசை செய்யலாமா? அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு, காஞ்ச மிளகாய் சிறிதளவு, இஞ்சி, பூண்டு, சீரகம் இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இந்த அரைச்ச மரவள்ளிக்கிழங்கு மாவை இந்த மாவில் இட்லி மாவில் சேர்த்துக்கோங்க. தோசை மாவில் மரவள்ளிக்கிழங்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. தோசைக்கல் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா சிகப்பாக வரட்டோன்னு வேக விடுங்க. மரவள்ளிக்கிழங்கு தொட்டுக்க வடைக்கறி ரெடிங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.